வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 2ல் ஒரு செய்யுள் பகுதி காணி நிலம். நம்ம ஆல்ரெடி சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்க எல்லா இயலுக்கான டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது காணி நிலம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 12 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கற்பனை செஞ்சது யாருன்னா பாரதியார். வீடு எப்படி இருக்கணும்னு கற்பனை செஞ்சவர் யாரு? பாரதியார். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், இதை சொன்னது பாரதியார். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், இதை சொன்னது பாரதியார். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். காணினா என்னது? நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம். அடுத்து பாருங்க, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம். இந்த வரிகளை சொன்னதும் பாரதியார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம். இதை சொன்னது பாரதியார். பாரதியாரை பற்றி சில குறிப்புகள். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம். 20ஆம் நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர் பாரதியார். எட்டயபுரம் மன்னரால் பாரதி அப்படின்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். இவரை விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் படைத்தவர். இவருடைய நூல்கள்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். இவரை பாரதின்னு சொன்னவது எட்டயபுரம் மன்னர். இவருடைய சிறந்த நூல்கள்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்த புக் பேக் பாருங்க. கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னது? கேணி. கிணறுனா என்னது? கேணி. சித்தம் அப்படின்றதோட பொருள் உள்ளம். சித்தம் பொருள் என்னது? உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள்னா என்ன? மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் எப்படி பிரிப்போம்? நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மாடங்கள் எப்படி பிரிப்போம்? நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையேவை எப்படி பிரிப்போம்? நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் எப்படி சேர்த்தல்லுவோம்? முத்துச்சுடர். இச்சு சென்டரில் வரும், பார்த்துக்கோங்க. முத்துச்சுடர். நிலா ஒளி எப்படி பிரிக்கும்னா நிலா ஒளி. நிலா ஒளி. அடுத்து பாருங்கள், ஒரு மேட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. முத்துச்சுடர் போல் இன இருக்கணும், நிலா ஒளி இருக்கணும்னு பாரதியார் சொல்லியிருப்பார். இந்த செய்யுள் பகுதியில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. மாடங்கள் எப்படி இருக்கணும்னா தூய நிறத்தில் இருக்கணும். மாடங்கள் தூய நிறத்தில் இருக்கணும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேணும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேணும். அவ்வளோதான் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ.